அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கவிதா. நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் காஞ்சிபுரம். நான் இப்போ சென்னையில செக்ரட்டேரியட்ல ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ப்ரீவியஸா ஒரு 6 இயர்ஸ் பேக் ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ட் எப்படின்னா 2013ல அஃபெக்ட் ஆச்சு. ஒரு 5 வருஷம் வெளிய வந்து இதுவரைக்கும் 10, 12 டாக்டருக்கு மேல நான் பார்த்துட்டேன். நியூரோலஜி, ஆர்த்தோ எல்லாருமே மாறி மாறி எம்ஆர்ஐ, என்எஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சு. எல்லார்கிட்டயும் சொன்னது ஒன்லி அதான் மெடிசன் குடுப்பாங்க. பெயினுக்காக ஒரு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு, அசையாம அப்படியே படுத்துட்டு இருங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு 6 to 7 இயர்ஸ் நான் பார்த்தும் எனக்கு பெயின் எதுவும் குறையாம, பெயின் அப்படியே அக்ரிகேட் ஆகி நெக்குல ஆரம்பிச்ச பெயின் எனக்கு ஹிப்ல இருக்க எல்போ வரைக்கும் வந்துட்டு, ஒரு கால் வந்து நடக்க முடியாம ஆனதால, தம்பி வந்து யூடியூப்ல சாரோட சேனல பார்த்துட்டு, "ஒரு தடவ போய் ட்ரை பண்ணுங்க அண்ணின்னு" சொல்லவே நானு ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நான் உள்ள நுழையும் பொழுதே எனக்கு அவ்ளோ பெயின் இருந்தது. அதையும் ரொம்ப அழுதுட்டே தான் உள்ள நுழைஞ்சேன். ஸோ சார்ட்ட போனோனே சார் சொன்னது, "அழாதீங்க சரியா போயிடும்" அப்படின்னாரு. "வலி இருக்கு எனக்கே சரியா போயிடும்னு தெரியல சார். நீங்க எதுவும் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு கேட்டேன். "பார்க்கலாம் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ட குடுத்தாங்க. ஸோ ஒரு செஷன் ஃபர்ஸ்ட் செஷன்லயே நானு சாரோட ட்ரீட்மெண்ட்ட முடிச்சுட்டு வெளிய வரும்போதே ஒரு 50 to 75% பெயின் ரெட்யூஸ் ஆயிட்டு, உள்ள நடக்க முடியாம போனதுக்கும் வெளிய வரும்போது இருந்த அந்த ரிலாக்ஸ்க்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஸோ அந்த ஸ்பாட்டே எனக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவோன்னு. ஸோ அவருங்க சொன்ன அந்த ஒரு செஷன டைம் கேப்ல 20 டேஸ் கேப், 15 டேஸ் கேப்ன்னு ஷெட்யூல் போட்டு குடுத்தாங்க. அதே கேப்ல நான் ரொட்டீனா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 செஷன் நான் அட்டெண்ட் பண்ணேன். மோர் தென் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஒரு செஷனும் மிஸ் பண்ணாம அவர் குடுக்குற ஹீலுக்கு அட்டாச்மெண்ட் குடுத்தாங்க. எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணி சொன்ன எக்ஸர்சைஸ ரெகுலரா பண்ணதால, என்னோட பெயின் பார்த்தீங்கன்னா, அந்த 6 மந்த்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா உங்களுக்கு அந்த பெயின் வருதுன்றத கண்டுபிடிச்சு, நீங்க அத மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும் தான் சார் சொன்னாங்க. அது சின்ன ஒர்க் அதுவும் வந்து அந்த ஒர்க்க நீங்க நாளடைவுல செய்யலாம். பட் இப்போ நீங்க அந்த ஒர்க்க மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் குடுத்தாரு. அது மட்டும் தான் நான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்க்குறவங்க எல்லாமே நோ மெடிசன், நோ இன்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. கரெக்ட்டா ஸ்பாட் எந்த இடத்துல பெயினுன்றத கண்டுபிடிச்சு, அத பொறுத்தே அவர் வந்து நம்மள அலைன் பண்ணி ஒரு ஸ்டேபிளா கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்னால வந்து எந்திரிச்சு கூட நடக்க முடியாம இருந்ததுக்கு, இந்த அந்த பெயின்லேருந்து நான் ரெட்யூஸ் ஆகி சார் கிட்ட வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸா எனக்கு மறுபடியும் அந்த பெயின் இதுவரைக்கும் ஒரு தடவ கூட வரல. அப்படியே ஏதாவது வருதுனாலும் அவர் சொன்ன எக்ஸர்சைஸ திருப்பி ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணேன்னா, 2 ஆர் 3 டேஸ்ல ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுது. அதுவும் நான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது வந்து வேற ஒரு என்னோட பர்சனல் இஷ்யூக்காக மேடம பார்க்க வந்திருக்கேன். ஸோ ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு டைம் கேப் சொல்லியிருக்காங்க. இதையும் ஃபாலோ பண்ணி ஹெல்த்த இப்ப இருக்கிற வேகமான உலகத்துக்கு நான் காலைல 5:30 எழுந்து நைட்டு 11:30 வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர் லைனிங் போயிட்டு இருக்கிறதால ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ ஜென்ரல் ஃபிசிஷியனா பார்க்க வந்த மேடமும் அட்வைஸ் குடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு நல்லபடியா ஆக்கணும். இத பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பா 100க்கு 200% நீங்க நம்பிக்கை வச்சு வரலாம். நம்ம கிட்ட நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட்டு. சாரு வந்து 1000% கூட நம்பிக்கை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம உள்ள நுழையும்போது நமக்கு சரியாயிடும்ன்ற ஹோப்ப நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, கூடிய விரைவில சீக்கிரமா என்ன மாரி நீங்களும் அந்த பெயின்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்யூஸ் ஆயிடுங்க. ஈவன் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்குமே இங்க எல்லாருமே நானே பார்த்துட்டேன். எவ்ளோ ஏஜ் ஆனவங்க என் கண் எதிர்க்கயே 2 பேர் ஒருத்தவங்க ரொம்ப பெரியவரு. வாக்கர் வச்சு நடந்து வந்தாரு இது உள்ள. அவரு கிட்டத்தட்ட 80 ஏஜ் இருக்கும் நான் வரும்போது. ஸோ அவரும் ஓரளவுக்கு சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா கேட்குதுன்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு தான், பெரிய வயசுக்குலாம் ஆகாதுன்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. கால்சியம் டெஃபிஷியன்சி அது இது. இங்க எந்த டெஃபிஷியன்சி எல்லா டெஃபிஷியன்சிக்கும் இங்க மருந்து அதுக்கு தகுந்த மாரி ஆல்டர்னேட் குடுத்து சார் சரி பண்றாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து அவங்களோட இத வந்து க்யூர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா இருங்க. தேங்க் யூ.